श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। சாந்தோக்கிய உபனிஷத் 25வது பகுதி பூம வித்யாவுல இருக்கிறோம். 25வது பகுதி. स एवातस्तात् स उपरिष्टात् स पश्चात् स पुरस्तात् स दक्षिणतः स उत्तरतः स एवेदं सर्वम् इति अतः अथ अहम् अहङ्कार आदेश एवाहमेवातस्तादः उपरिष्टादहं पश्चादहं पुरस्तादतः अहम् अहं दक्षिणतः अहम् उत्तरतः। இரண்டாவது மந்திரம். अथात आत्मादेश एवात्मैवातस्तादात्मोपरिष्टादात्मा पश्चादात्मा पुरस्तादात्मा दक्षिणतः आत्मा उत्तरतः आत्मा एवेदं सर्वमिति स वा एष एवं पश्यन्नेवं मन्वान एवं विजानन्नात्मरतिरात्मक्रीडः आत्मक्रीडः आत्ममिथुन आत्मानन्दः स्वस्वराट् भवति तस्य सर्वेषु लोकेषु कामचारः भवति। अथ येऽन्यथाथो विधुरन्यराजानस्ते शय्यलोका भवन्ति तेषां सर्वेषु लोकेष्वकामचारो भवति लोकेषु कामचारः भवति। இப்ப இந்த இடத்துல பூம வித்யாவுடைய லட்சணம். சத் வித்யா முடிஞ்சு இப்ப எங்க இருக்கிறோம்? பூம வித்யா, பூமா வித்யா. பூமாங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்துல பிரம்ம தத்துவத்துக்கு சொல்ற இன்னொரு பேரு. சத்துங்கிறது எப்படி நாம சதேவ இதகுமக்ரே ஆசீத்து சௌமிய சத்தேவ. இப்ப அது என்ன பேரு? பூமா. இதனுடைய லட்சணம் சொல்லப்பட்டுட்டு வருது. எத்திர நான்யத்திர பஷ்யதி பூமா. என்ன பார்த்தோம்? பூமாக்கு எத்திர நான்யத்து பஷ்யதி சுணோதி பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் பூமனுடைய தத்துவம் விளக்கம் முடிஞ்சிருச்சு. இங்கும் அதே அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்திர நான்யத்திர பஷ்யதிங்கிற அதுக்கு விளக்கம் முடிந்ததற்கு பிறகு இப்போ அதே பிரம்ம தத்துவத்தினுடைய விளக்கம் இப்போ பார்த்தோம். எந்த மெத்தட்ல இங்க விளக்குது அப்படின்னா சாமானாதி கரண்யம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒரு வாக்கியத்துல ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சொல் ஒரு பொருளை கொடுக்கும், அல்லது பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை தான் குறிக்கும். அதுதான் நம்ம என்ன பார்த்தோம்? சாமானாதி கரண்யம் பார்த்தோம். இதுல ஐக்கியம் அப்படின்னா ரெண்டுல ஜீவ பரமாத்மாவை விளக்கும் போது பரமாத்மா ஏவ ஜீவக ஜீவகேவ பரமாத்மா. அப்ப ஐக்கியம் அங்க தத்துவம் மசி தத்துவம் ரெண்டும் ஐக்கியம்னு பார்த்தோம். இப்ப சாமானாதி கரண்யத்துக்கு ஸ்தேனக ஸ்தம்பக. நீ பாக்குற அந்த திருடன் நெகேட்டட். அங்க யார் மட்டும்தான் நிக்கிறா? பாதாயன நெகேட்டட். அங்க இருக்கிறது அந்த ஸ்தானம் மட்டும்தான் போஸ்ட். ஸ்தேனக ஸ்தம்பக. இப்போ இந்த மாதிரி விளக்கத்தை இப்ப நம்ம பாதாயம் சாமானாதிகரணம்
ஐக்கிய சாமானாதிகரணம். இந்த ரெண்டு மட்டும் வேர்டு மட்டும் இப்ப புரிஞ்சுக்கணும். ஐக்கிய சாமானாதிகரண்யம்னா என்னன்னு தெரியணும். பாதாயாம் சாமானாதிகரண்யம்னா என்னன்னு தெரியணும். பாதாயம்னா ஒன்ன நீக்கிட்டு ஒண்ணு மட்டும் இருக்கும். ஐக்கியம்னா ரெண்டும் சமமாகும். இந்த அளவுக்கு நாலேஜ் வச்சு நம்ம எங்க போறோம், இப்போ இந்த வகுப்புக்குள்ள போறோம். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சில இடத்துல ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல அப்ளை ஆகும். சாமானாதிகரண்யம் அப்ளை ஆகும், ஐக்கியமும் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கு இருக்கும் பானைகள் எல்லாம் களிமண். இங்கிருக்கும் பானைகள் எல்லாம் களிமண். நீங்க என்ன சொல்லுவீங்க? பானையை நெகேட் பண்றதுனாலும் நெகேட் பண்ணிட்டு அங்க இருக்கிறது என்னதான்? களிமண் மட்டும்தான். சோ ஐக்கியம். பாதாயம்னா என்னது? பானைகளை என்ன பண்ற? பாதாயம் பானைகளை நெகேட் பண்ணிட்டு என காரியம் அப்படின்னு சொல்லி நெகேட் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது களிமண். அப்படி பாத்தீங்கன்னாலும் பண்ணலாம். அல்லது அங்க இருப்பது ஐக்கியம் பண்ணலாம். பானை என்பது களிமண்ணை தவிர்த்து வேலை, பானை சீக்வல் களிமண் போட்டு என்ன பண்ணிடலாம்? நம்ம ஐக்கியமும் வரும். அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டு தனித்தனியா நிக்கணும்னு நினைச்சு கூடாது. ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டும் அப்ளை ஆகலாம். பாதாயமும் வரலாம், ஐக்கியமும் வரலாம். ஒன்னொன்னு டிஃபரெண்ட் ஆங்கிள் நம்ம அதை அப்ரோச் பண்ணலாம். அவ்வளவுதான். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். பரமாத்மா ஜீவகா, பரமாத்மா ஏவ ஜீவகா, ஜீவக ஏவ பரமாத்மா. அந்த இடத்துல பாருங்க, எதையும் நெகேட் பண்ண முடியாது. ஐக்கியம் மட்டும்தான் வரும். பரமாத்மா ஜீவக, பரமாத்மா ஜீவகன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாக்கியம். அங்க என்ன வராது? எதையும் நீங்க என்ன பண்ண முடியாது, நெகேட்லாம் பண்ண முடியாது. அங்க ஒன்லி ஒன் ஐக்கிய சாமானாதிகரணம். அதே ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? பரமாத்மா ஜீவக. இன்னொன்னு சொல்றேன், பரமாத்மா ஜெகத்து. பரமாத்மா தானே ஜெகத்தா இருக்குது. நீங்க அங்க பாருங்க, பரமாத்மா ஜெகத்துல ஜெகத் என்ன பண்ணி ஆகணும்? நம்ம நெகேட் பண்ணி ஆகணும். அப்ப அங்க என்ன மட்டும்தான் வரும்? பாதாய மட்டும்தான் வரும். சோ இது இப்படித்தான் வரணுங்கிறது கிடையாது. எந்த இடத்துல எது வந்திருக்கு நம்ம கண்டுபிடிக்க தெரியும். அவ்வளவுதான். எப்படி பரமாத்மா ஜீவகம் போது ஐக்கியம். அதே பரமாத்மா, ஏன்னா நம்ம வரப்போற லெசன் இங்க பரமாத்மா ஜெகத்து தான் வருது. அப்ப பரமாத்மா ஜெகத்துக்கும் போது அங்க ஜெகத் என்ன பண்றோம்? பாதாயா இஸ் நெகேட்டட். இருப்பது என்னதான்? பரமாத்மா மட்டும்தான். பரமாத்மா மீன்ஸ் பூமா வித்யா, பிரம்மா, இப்படி வேணா எடுத்துக்க. பரமாத்மா மீன்ஸ் பியூர் கான்சியஸ்னஸ். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா, இன்னும் கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணி வேணா பார்க்கலாம். இப்போ ஒரு குழந்தை ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகுது. முன்னால 2 மரத்துல செஞ்ச யானை வச்சிருக்காங்க. தமிழ்ல பாடல் இருக்கு, மரத்தில் மறைந்தது மத ஆணை. அந்த எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு யானைன்னு கத்துது. மரத்தை அதுக்கு என்ன பயம்? அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, டேய் இங்க இருக்கிறது மரண்டா, ஏன் கத்திட்டு கிடக்குற? அது வராது, கம்முன்னு இரு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த குழந்தைக்கு ஏத்துக்க முடியாது. அந்த நிலையில தான் நம்மளா இருக்கிறோம். இந்த உலகம், நீ பாக்குற ஜெகத்து என்னது? பிரம்மம். ஏத்துக்க முடியுதா என்ன? ஏத்துக்கிட்டேன் ஜி. அப்புறம் ஜி யாரா திட்டினா கோவம் வருது? ஏத்துக்கிட்டேன் ஜிங்கிறீங்க, அப்புறம் வீட்டுல ஒரு கஷ்டம்னா வந்து புலம்புறோம். இது கஷ்டம்னு ஏன் தெரியுது? வீட்டுல ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அது ஏன் கஷ்டம்னு தெரியுது. மரத்தை எப்படி பாக்குறீங்க? யானையா பாக்குறோம். எனக்கு இந்த பிரச்சனையினாலதான் இதை பண்ண முடியல, இந்த பிரச்சனையினாலதான் இதை பண்ண முடியல. அக்குசேஷன், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் ஏன் வருது? எப்படி பாக்குறோம்? மரத்தை யானையா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் இது பிரச்சனை. அப்ப அந்த குழந்தைக்கு சொன்னா புரியல. அப்ப என்ன பண்றாரு அவங்க அப்பா? ஏய் அந்த துதிக்கை பாரு, மரம். காதை பாரு, மரம். தேவை யாருக்கு? குழந்தைக்கு. அவங்க அப்பாவுக்குள்ள இவ்வளவு விளக்கம். காலை பாரு, அவன் யானையோட வாழைப்பாரு, தொட்டுப்பாரு, மரம். வயிற்ற தொட்டுப்பாரு, மரம். அப்ப என்ன பண்றாரு? முழுதா மரம் சொல்லும் போது அந்த குழந்தையினால புரிஞ்சுக்க முடியும். ஜெகத்து பிரம்மம்னு சொல்லும் போது யாருக்கு? நமக்கு என்ன பண்றது இல்ல, புரியுறது இல்ல. தக்கணத்தை ஐயோ இது கஷ்டம், வாழ்க்கையில அது கஷ்டம், அது அப்படி போச்சு இப்படி போச்சு, அதை இழந்தேன், நான் அதை பெற்று, வேற கர்வம் வேற, நான் அதை பெற்று விட்டேன், சில இடத்துல நான் இதை இழந்து விட்டேன், ஐயோ போச்சு ஐயோ போச்சு, ஐயோ வந்ததே, ஆசா வந்ததே. ஏன் அந்த தடுமாற்றம்? ஏன் அந்த பயம் வாழ்க்கையில? இதை கண்டா பயம், அதை கண்டா பயம், ஏன் எல்லாம் வருது? உலகத்தை எப்படி அந்த யானை எப்படி பாக்குறோம்? மரமா பார்க்க தெரியல, யானையா பாக்குறோம். ஜெகத்தை பிரம்மமாக யாருக்கு பார்க்க தெரியுது இல்ல. எப்படித்தான் பாக்குறோம்? ஜெகத்தாதான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பிரம்மத்தை ஜெகத்தா பாக்குறோம்.
மரத்தை குழந்தை யானையா பாக்குற மாதிரி. அப்ப அது கண்டிப்பா பயம், உலகத்தை கண்டா பயம் கண்டிப்பா வருது. அப்போ எப்படி எப்படி விளக்கம் அந்த அவங்க அப்பா எப்படி கொண்டு போறாரு? காது பாரு, கண்ணு பாரு, வயிறு பாரு, இத பாரு, அத பாரு சொல்றாருங்களா, வாழைப்பாரு அப்படி சொல்றாரு இல்லைங்களா? அந்த மாதிரி ஜகத்துல இதத்தான் நம்ம என்ன பார்ப்போம்? விபூதி யோகம் பகவத்கீதையில படிச்சோம். இது நான் தான், மலைகளில் நான் மேருவாக இருக்கிறேன். இத பாரு அது நான் தான், இத பாரு அது நான் தான், அத பாரு நான் தான் சொன்னாரா இல்லையா? விபூதி யோகம் படிக்கிறோமா இல்லையா? அது எதற்கு? அந்த குழந்தைக்கு என்ன புரியலையும் போது விளக்கங்கள் எப்படி கொடுக்கிறாரோ அதேதான் இங்க. அப்ப நீ பார்ப்பது நமக்கு என்ன புரியணும்? பிரம்மன்னு புரியிற வரைக்கும் டீச்சிங் போயிட்டே இருக்கும். உங்க அப்பா கையை தொட்டு பார்ப்பாரு, யானை காலை தொடும்பாரு, துதிக்கையை தொடுங்கிறாரு, கண்ணை தொடுங்கிறாரு, துதிக்கையை தொடுங்க, தும்பிக்கையை தொடுங்கிறாரு, காலை தொடுங்கிறாரு. எது வரைக்கும் அந்த குழந்தைக்கு தொடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மரம்னு குழந்தைக்கு புரியிற வரைக்கும் உங்க அப்பா அந்த இடத்த விட்டு நெகர முடியாது. இதுதான் சாஸ்திரம் பண்ணுது. திருப்பி திருப்பி ஏன் படிக்கிறோம்? உள்ளுக்குள்ள நம்மளால என்ன ஏத்துக்க முடியாத யானையாக பாக்குறோம், மரமாக அந்த குழந்தையினால ஏற்றுக்கொள்ள. எப்படி ஏத்துக்குச்சா இல்லையா எப்படி தெரியும்? பயப்படக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப நான் பாருப்பா, நான் ஓங்கி குத்துறேன் பாருப்பா, ஐ என்ஜாய் திஸ் வேர்ல்ட். பாருப்பா நான் குத்துறேன் பாருப்பா யானை, இப்போ எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது மரம் தெரிஞ்சு போச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணும்? இதை பாருப்பா நான் குத்துறேன் பாருப்பா, எனக்கு பயம் இல்லப்பா, இப்போ எதை உலகத்துல எதை கண்டு எனக்கு பயம் இல்லப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன இருக்குது நமக்கு? அப்ப நம்ம என்ன பண்றோம்? நீ பார்ப்பது மரம், ஆனா உனக்குள்ள என்ன புத்தி இருக்குது? யானைங்கிற புத்தி இருக்குதுடான்னு புரியவை. நீ ஆக்சுவலா பாக்குறது மரம், ஆனா உனக்குள்ள என்ன புத்தி இருக்குது? யானை. அதை போல் நீ பார்ப்பது பிரம்மம். நீ பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது அனைத்தும் பிரம்மம். ஆனா உனக்கு என்ன புத்தி இருக்குது? இது வேறு, நான் மரம் வேறு, நதி வேறுங்கிற வேறுபாட்டோட நமக்கு அந்த புத்தி தான், புத்தியில் வேறுபாடு இருக்கிறது. இதுதான் இங்க விளக்கம். ஒன்னொன்னா எடுத்து வச்சு முன்னால பாரு, பின்னால பாரு, சைட்ல பாரு, வடக்குல பாரு, தெற்குல பாரு அப்படிங்கிறது என்னது? யானையோட துதிக்கையை பாரு ராசா, காலை பாரு ராசா, வயிற்ற தொட்டு பாரு ராசா, காதை தொட்டு பாரு அப்படிங்கிறதான் வடக்க தெற்க மேற்க எல்லாமே கொள்றாரு. அப்படின்னா ஒரு தடவை சொன்ன பார்த்தா தானே உங்களுக்கு பத்திலையே, அந்த குழந்தைக்கே சொன்னா மரம் சொன்னு புரியலையே. அப்புறம் என்ன பண்ணி ஆகணுங்கப்பா? வேற வழி இல்லை. ஒன்னொன்னா தொட்டு தொட்டு பாரு, கொண்ட கையை கொண்ட அது கை இழுத்துட்டு போகும். அதுதான் குருவோட வேலை. புடிச்சு கொண்டே தொட்டு வச்சு தொட்டு பாரு, தொட்டு பாரு, தொட்டு பாரு. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன வரணும்? யானை புத்தி போய் மரம்ங்கிற புத்தி வரணும். இதுதான் டீச்சிங். இப்ப ஒரு வேர்டா பார்க்கலாம். மந்திரத்துக்குள்ள போகலாம். ஒரு அழகான மந்திரம் இது, பூம வித்யா. சக, சகனா இந்த இடத்துல பிரம்மம். அப்ப பிரம்மம் இப்ப நம்ம பశ్చాத்து புரஷா சொல்லும் போது ஈஸ்வர தத்துவமா புரிஞ்சுக்கணும். மாயுடன் கூடிய பிரம்மமாக. பிரம்மம் மாயின் கூடிய பிரம்மம் யார் வருவா? ஈஸ்வரனாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா உலகத்தை பத்தி வந்துட்டோம்னாலும் ஈஸ்வர தத்துவம் தான் சொல்ல முடியும். அங்க நம்ம பிரம்மம் சொல்ல முடியாது. சகங்கிறது ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர தத்துவமாக இருக்கிற பிரம்மம்னு புரிஞ்சுக்கணும். சக ஏவ அவர்தான், அதஸ்தாத்து கீழே இருப்பது. நம்ம உட்கார்ந்துருக்கோம், கால் இருக்கு, அது கீழ் இருக்கிறது அவருதான். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அத்தனை எர்த் முழுவதும் எனக்கு கீழே யார் இருக்கா? பூமி தானே இருக்கு, அவருதான். இப்ப குழந்தைக்கு அப்பா என்ன சொல்றாரு? வாழை தொட்டு பாரு, வாழும் மரம். அடுத்து எங்க வராரு? காதக்கு தொட்டு பார்த்து, காதும் மரம். அப்ப என்ன சொல்றாரு? சகையேவ உபரிஷ்டாத்து. அந்த ஏவங்கிறது முன்னால ஒரே தடவை தான் வரும். நாம ச போட்டு அது ஒரு வரிசையை எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சகையேவ அதஸ்தாத்து, சகையேவ உபரிஷ்டாத்து. ஏதேதும் தலைக்கு மேல இருக்கும். தலைக்கு மேல எதெல்லாம் இருக்கும்? சகையேவ அது யாருதான்? ஈஸ்வர தத்துவம். பிரம்மம் ஈஸ்வரனாக இருக்கிற பிரம்ம தத்துவம் குறிச்சு. சகையேவ உபரிஷ்டாத்து. அடுத்து சகையேவ பశ్చాத்து. இதேதான் கணபதி அவசேஷத்துல நம்ம படிப்போம். இதே மீனிங் தான், இதே
டைப் ஆஃப் பிரம்மத்தை விளக்குறது தான் கணபதி அதர்சேஷன். பின்னால் பஷாத்துல பின்னால் அந்த ஈஸ்வர தத்துவம் தான் பிரம்ம தத்துவம் தான் பின்னால இருக்கு. பின்னால சொன்னா அப்புறம் என்ன வரணும்? புரஸ்தாத் முன்னால. பஷாத்து புரஸ்தாத் சகையேவ புரஸ்தாத். சோ சகையேவ அதஸ்தாத் சகையேவ உபரிஷ்டாத் சகையேவ பஷாத் சகையேவ புரஸ்தாத். அடுத்து சகையேவ தட்சிணத்தக உனக்கு தெற்கு திசையில என்னன்னு இருக்கோ அனைத்தும் அந்த ஈஸ்வர தத்துவமாக இருக்கிற பிரம்மனை தவிர்த்து வேறல்ல. சகையேவ உத்தரத்தக உத்தரம்னா வடக்கு. சகையேவ உத்தரத்தக வடக்கு திசையில் இருப்பது. இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால என்ன பண்ணிருது? சர்வம்னு ஒரு வேர்டு போட்டுது. சகையேவ இதம் சர்வம் இங்கிருப்பது அனைத்தும். சக ஏவ இதம் இதம்னா இந்த சர்வம். இப்ப இங்க என்ன சாமானாதிகரண்யம்? பூமா இஸ் ஈக்குவல் டு ஜகத்து. சாந்தோக்கிய உபநிஷத்து லாங்குவேஜ்ல பூமா இஸ் ஈக்குவல் டு ஜகத்து. பூமா தான் உலகமாக இருக்கிறது போது எதை நெகேட் பண்ணணும்? உலகம். இந்த குழந்தை எதை நெகேட் பண்ணணும்? யானை. அந்த குழந்தை யானை நெகேட் பண்ணி என்னன்னு புரிஞ்சுக்கணும்? பயம் இல்லாம உள்ள போகணும்னா மரம்னு புரிஞ்சுக்கணும். அது மாதிரி வாழ்க்கையில் நாம் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் என்ன தெரிஞ்சிருக்கணும்? நான் பார்ப்பது பூமா. அது தெரியாதனாலதான் இந்த குழந்தை எப்படி பயப்படுதோ அது மாதிரி வாழ்க்கையில் நான் பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பயத்துக்கு காரணம் என்னுடைய அறியாமை. என்னை சுத்தி இருக்கிறவங்களோ பொருள்களோ அனுபவங்களோ எனக்கு பயத்தை கொடுக்க முடியவே முடியாது. பிரச்சனை நான் என்ன பார்த்துட்டு இருக்கிற மரத்தை யானையா பாக்குற வரைக்கும் பயம்தான். துரத்துன்னு பயம், மிதிச்சிருன்னு பயம். அது மாதிரி வாழ்க்கையில் அது வந்துருமோன்னு பயம், இப்படி ஆயிருமோன்னு பயம். சோ இங்க என்ன வருது? பாதாயாம் சாமானாதிகரணம். அடுத்தது இதகும் சர்வம் இதி. இது மீன்ஸ் க்ளோஸ் தி கொட்டேஷன். இவ்வாறு அதக இனி உத்தரத்தக சர்வமிதி அதக அதகன இனி அகங்கார ஆதேச. அகங்காரம் என்ன? இந்த இடத்துல ஆத்மா நான் நீங்க சொல்றது அகங்காரம். இனி ஆத்மாவை பற்றிய கருத்து வருகிறது. நம்ம சின்ன சென்டென்ஸா மாத்திக்கலாம், ஏன்னா பெருசா போயிட்டே இருக்குது. இனி எது வருது? அகங்கார ஆதேச. அகங்காரனா ஆத்மாவை பற்றிய, ஆதேசம்னு என்ன சொல்றது? கருத்து வருகிறது. இவ்வளவு நேரம் எதை பார்த்தோம்? பூமா. இப்ப எதை பத்தி வருது? ஆத்மா. ஆத்மாவை பற்றி என்ன சொல்றாரு? ஏவாகமேவாதஸ்ய. எப்படி பிரிக்கிறது? அகமேவ அதஸ்தாத்து. பிரிக்க தெரியுதா? அகம் ஏவ. ஏவ அகம் இருக்குதாங்க. ஏவாகம் எப்படி பிரிக்கணும்? அகம் ஏவ. ஏவ முன்னால் இருக்குது, அகம் நடுவில் இருக்குது. அப்ப அகமேவ அதஸ்தாத்து. அறிவு சொரூபமாக விளங்கும் அந்த ஆத்மாதான் ஜடஸ்வரூபம் அல்ல. அறிவு சொரூபமாக விளங்கும் அந்த ஆத்மாதான் அதஸ்தாத்து. இப்ப சகங்கிற வேர்டு எதா ரீப்ளேஸ் பண்றாரு? ஆத்மா. மத்தல அதேதான். அதஸ்தாத்துன்னு என்னது? எது எது கீழ் இருக்குதோ
அது ஆத்மாதான். அகமேவ அதஸ்தாத்து, அகமேவ உபரிஷ்டாத்து, கீழே இருக்கிறது தான் எல்லாமே ஆத்மாதான். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆத்மாங்கிறது இந்த உடம்புக்குள்ள இருக்குது, செத்தா வெளியில போகுது, மறுபடியும் அடுத்த ஜென்மம் வந்தா உள்ள வந்துக்குது அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்லுது உபனிஷத்து, ஆத்மாதான், உனக்கு மேல் இருக்கிறது ஆத்மாதான், கீழ் இருக்கிறது ஆத்மாதான், வடக்கு இருக்கிறது ஆத்மாதான், தெற்கு இருக்கிறதும் ஆத்மாதான். அதான் சொல்லு அகமேவ உபரிஷ்டாத்துனா மேல, உனக்கு மேல இருக்கிறதும் ஆத்மா. அகமேவ பஷாத்து, அதே மீனிங் தான், பின்னால். ஆத்மாதான் உனக்கு பின்னாலே இருக்குது. இது படிச்சும் புரியாம என்ன சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஆத்மா பல பல ஆத்மா இருக்குது. அப்ப என்ன படிக்கலவங்க, சாந்தோக்கிய உபனிஷத்து உருப்படியா குருகிட்ட படிக்கலின்னு அர்த்தம். இங்க அழகா வருது, ஆத்மா முன்னால, ஆத்மா பின்னால, அப்புறம் என்ன வேணும்? அகமேவ பச்சா, அப்புறம் புரஸ்தாத்து, முன்னால, உனக்கு முன்னால இருக்கிறது ஆத்மாதான். சோ ஆத்மாக்குள்ளதான் இந்த உடம்பே இருக்குது. அது வெளிப்படுற இடம் மனம், அவ்வளவுதான். மத்த இடத்துல அது வெளிப்படுறது இல்லை. அகமேவ அதே எழுதிட்டே வாங்க, தட்சிணத்தக, ஆத்மாதான் வடக்கில் இருப்பது. அடுத்து உத்தரத்தக, அகமேவ ஆத்மாதான் உத்தரத்தக, வடக்கு திசையில் இருப்பது ஆத்மா, தெற்கு திசையில் இருப்பதும் ஆத்மா, மேல இருப்பதும் ஆத்மா, கீழே இருப்பதும் ஆத்மா, முன்னால் இருக்கிறதும் ஆத்மா, பின்னால் இருக்கிறதும் ஆத்மா. நான் ஆத்மான என்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்ணணும்? இப்ப நான்கிற வேர்டை போடுங்க. நான் தான் இந்த உடம்புக்கு முன்னால இருக்கேன், நான் தான் இந்த உடம்புக்கு பின்னால இருக்கிறேன், நான் தான் வடக்குல இருக்கிறேன், நான் தான் தெற்குல இருக்கிறேன், நான் தான் மேலே இருக்கிறேன், நான் தான் கீழே இருக்கிறேன். ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன், இந்த உடம்புக்குள்ள மட்டும் இருக்கிறேன், இந்த உடம்பு மட்டும் நான் நான் நினைச்சுக்கிறேன். அது அறியாமை. அப்ப சொல்லிட்டேன்னு சொல்லி அடுத்து அகமேவ இதம் சர்வம், இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. அகமேவ இதம் சர்வம். இது சோ ஃபர்ஸ்ட் இந்த மந்திரத்துல சக சக அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன வரும்? ஒரு பரோட்சத்துவம், அந்த அறிவை ஒரு பரோட்சத்துவ தூரத்தில் தனக்கு வேறான ஒன்றாக முதல்ல ஒரு புத்தியில வந்துரும். அப்படி சொல்லிட்டு தனக்கு வேறாக புத்தியில வந்துரும். ஆத்ம தத்துவம் பூமாங்கிறது தன்னை தவிர்த்து வேறான ஒரு புரிதல் வந்துவிடும் அப்படிங்கறக்காகத்தான் சகங்கிற வேர்டு என்ன ரீப்ளேஸ் பண்ணுது சாஸ்திரம்? அகம். அப்போ இங்க என்ன, அகம் போகும்போது அபரோக்ஷ ஞானமா கிடைக்கும். சகன்னு பார்க்கும்போது பரோட்ச ஞானம், அகம்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுறது? அபரோக்ஷ ஞானம். எங்கெல்லாம் நீ சக புரிஞ்சு வச்சுக்கிட்டியோ, சகத்தை நீ சகங்கிறது நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் ஆத்மா. சோ வேதாந்தத்தினுடைய விஷயம் இப்ப என்ன? பிரம்ம. அதுவும் அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேதாந்தோட விஷயம் என்ன, நம்ம என்ன சொல்றோம்? பிரம்மம் தான் வேதாந்த பேசுற சப்ஜெக்ட் என்ன? உபனிஷத்து பிரம்மம்னு சொல்லுவோம். ஆனா சில அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மம் சொல்ல மாட்டாங்க ஆச்சாரியர்கள். ஒரு பிஹெச்டி லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற சித்தி கிரந்தம் சொல்லுவோம், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மம்னு சொல்ல மாட்டோம், ஆத்மா. ஒரு கிரந்தத்துல வரும், வேதாந்தோட விஷயம் என்ன அப்படின்னு அதை விளக்கும். இந்த புஸ்தகத்தை நான் எதை பத்தி பேச போறேன் அப்படிங்கும் போது அந்த ஆத்தர் சொல்லுவாரு, ஆத்மா அபின்ன பிரம்ம வேதாந்த விஷயம். வேதாந்த விஷயத்துக்கு ஒரு அழகா கொடுப்பாரு, ஆத்மா அபின்ன பிரம்ம. அந்த வேர்டு பாத்தீங்கன்னா சித்தி கிரந்தது எல்லாத்துலயும் அதான் வரும். ஆத்மா அபின்ன பிரம்மதான் வேதாந்த விஷயம். இப்ப என்ன சொல்லக்கூடாது? ஆத்மாதான் வேதாந்த விஷயம்னாலும் தப்பு, பிரம்மம் தான் வேதாந்த விஷயம் சொன்னாலும் தப்பு. ஏன் ரெண்டு ஒண்ணு? அப்போ என்ன சொல்றாரு அவரு? ஆத்மாவிலிருந்து பிளவுபடாத பிரம்மம் தான்
வேதாந்த புக்கினுடைய உபனிஷத்தினுடைய விஷயம். அதுதான் இங்க சொல்லுது. சகங்கிற என்ன வேர்டு ரீப்ளேஸ் பண்றாங்க? ஆத்மா. இப்ப வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு விளக்கங்கள் வரும்? ஃபர்ஸ்ட் ஆத்மாங்கிற ஒரு அறிவை கொடுக்கும். இது அவஸ்தாத்ரய சாட்சி, பஞ்சகோஷ பிரக்ரியா, இதன் மூலியமாக எதை ஒரு ஞானத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கும்? ஆத்மானா முதல்ல என்னன்னு கொடுக்கும். அதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லும்? அதுதான் நானுன்னு புரிஞ்சுக்கிற சக்தியை கொடுக்கும். டீச்சிங் அப்படிதான் போகும். நீ படிச்சு வச்சில ஆத்மா ஆத்மான்னு ஒண்ணு, அதுதான் நானு. அடுத்து என்ன டீச்சிங்கு? அதுதான் பிரம்ம. இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆத்மா, அந்த ஆத்மா தான் நானு, அந்த நான் தான் பிரம்ம, அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. இவ்வளவுதான். 3 வழியில தான் டீச்சிங் போகும். ஓகே, அடுத்தது அடுத்த மந்திரம் மீனிங் போலாம். அதாத்த 2வது மந்திரம் படிச்சாச்சு, அதுக்கு மீனிங் கொடுக்குறேன். அதாத்த எனவே இனி, அத 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 அது அதாத்த. எப்படி பிரிப்ப? அத அதக. எனவே இனி ஆத்மா ஆதேச. ஆத்மாவை பற்றிய கருத்து. ஏவ இனி ஆத்மாவை பற்றிய கருத்து. ஆத்மா இப்ப என்னாச்சு? அகம்ங்கிற வேர்டு இப்ப என்னவா மாறிடுச்சு? ஆத்மா. ஃபர்ஸ்ட் சக, அகம், ஆத்மா. ஆத்மா ஏவ, அதேதான் வரும். ஆத்மா ஏவ அதஸ்தாத்து. ஆத்மாவே கீழா, கீழே இருப்பது அனைத்தும் ஆத்மா. ஆத்மா ஏவ உபரிஷ்டாத்து. மேல, மேல இருப்பது அனைத்தும் ஆத்மா. ஆத்மா பஷாத்து. பின்னால் இருப்பது அனைத்தும் ஆத்மா. அகம்ங்கிற வேர்டு ரீப்ளேஸ்ட் பை ஆத்மா. ஆத்மா ஏவ புரஸ்தாத்து. முன்னால் இருக்கிறது அனைத்தும் ஆத்மா. தட்சிணதக ஆத்மா ஏவ தட்சிணதக. தெற்கில் இருப்பது ஆத்மா. உத்தரதக அப்படின்னா வடக்கில் இருப்பதும் ஆத்மா. சொல்லிட்டே போறது நிறுத்துது. ஆத்மா ஏவ இதம் சர்வம் இதி. ஆத்மா ஏவ இதம் சர்வம் இதி. இங்கிருப்பது அனைத்தும் ஆத்மா. So आत्मा एव अधस्तात्, आत्मा एव उपरिष्टात्, आत्मा एव पश्चात्, आत्मा एव पुरस्तात्, आत्मा एव दक्षिणतः, आत्मा एव उत्तरतः, आत्मा एव सर्वम्. இங்கு இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்ல. சகவா ஏஷ இவனே, சகவா ஏஷக ஏவம் இவனே, பஷ்யன்னு இங்கு காண்பவன் இவனே. பஷ்யன்னு ஏவம் ஏஷக ஏவம் பஷ்யன்னு. இங்கு காண்பவன் சொல்றது யாருதான்? ஆத்மா. ஏவம் மண்வானக சிந்திப்பவனும் யாருதான்? ஆத்மா. உன்னை காண்பவன் சொல்றோம்னா அதுவும் ஆத்மா. பஷ்யன்னு ஏவம் பஷ்யன்னு ஏவம் மண்வானக சிந்திப்பவனும் இவனே.
பார்ப்பவனும் இவனே, சிந்திப்பவனும் இவனே. ஏஷகன இவன் வரும், அப்ப நம்ம இவனவே போட்டுக்கலாம். விஜானன் அறிபவனும் இவனே. இந்த ஒரு கான்செப்ட் தான் காண்பவனாகவும் அறிபவனாகவும் சிந்திப்பவனாகவும் இருப்பது ஒரே ஒரு கான்செப்ட். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், நான் சிந்திக்கிறேன், அவங்க சிந்திக்கிறாங்க, அவங்க அதை சொன்னாங்க, இதை சொன்ன நான் நினைக்கிறேன். சிந்திப்பவனும் நானே, காண்பவனும் நானே, அறிபவனும் நான். இவ்வாறு அறிபவன் நான் தான் சிந்திப்பவனாகவும் அறிபவனாகவும் காண்பவனாக இருக்கிறேன்னு எவன் அறிகிறானோ விஜானன்னு ஆத்மரதிகி, அவன் தான் ஆத்மரதிகி. தன்னில் தான் சுகம் காண்பவன். ஆத்ம கிரீடக தன்னிலேயே களிப்புற்று விளையாடிக் கொண்டு இருப்பவன். ரதிகினா ரமதி, கிரீடகனா விளையாடுபவன், கழிப்பவன் அர்த்தம். கீழ் நோக்கில் வரும் கழிப்பவன். ஆத்மரதிகி அவன் தான் ஆத்ம கிரீடக, தன்னில் தானே சுகித்துக் கொண்டு வாழ்பவன், தன்னில் தானே கழிப்பவன். அப்புறம் பாருங்க ஆத்ம மிதுன, உறவு ஆத்மாவிடம் உறவு கொண்டவன், ஆத்மாவிலேயே விளையாடுபவன், ஆத்மாவிலேயே கழிப்பவன், ஆத்மாவிடமே உறவு. மிதுனன்னா உறவு, உறவு கொண்டவன். ஆத்மானந்தக ஆத்மாவிலே இன்பத்தை காண்பவன். ஆத்மரதிகி, ஆத்ம கிரீடக, ஆத்ம மிதுன, ஆத்மானந்தக ஆத்மாவிலேயே இன்பம் காண்பவன். இப்படி வாழ்றவன் தான் சக ஸ்வராட்டு பவதி. இப்படி வாழ்றவன் தான் ஸ்வராட்டு. ஸ்வராட்டு அப்படின்னாங்க சொந்த நாட்டை ஆள்பவன். ஸ்வராட்னு ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல பாத்தீங்கன்னா சொந்த நாட்டை, ஸ்வராட்னா ராஜா, சொந்த நாட்டை ஆள்வன் தான் ஸ்வராட்டு. இப்போ இங்க என்ன சொல்றாரு, ஸ்வராட்டு பவதி சொந்த நாட்டை ஆள்பவன் ஆகிறான். மத்தவங்க எல்லாம் அடிமையா வாழ்றாங்கிற, ஒருத்தன் தான் ராஜாவா இருக்கிறவன், மத்தவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அடிமை. ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி, ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஐ வாண்ட் டு பிகம் சம்திங், சம்சாரத்துக்கு அடிமை. அப்ப சம்சாரத்துட்டு வந்தவன் சொராட்டு, அவன் தான் அரசன், சொந்த நாட்டை ஆள்கிறான். ஸ்வராட்டு பவதி தஸ்ய சர்வேஷு லோகேஷு, அவனை கொண்டு எந்த உலகத்துல விட்டாலும் சரி, சர்வேஷு லோகேஷு சப்தமி, நீங்க எங்க கொண்டு விட்டாலும், எந்த உலகம் அப்படின்னாங்க உடனே அப்பு 7 அப்பு டவுனு அப்படி பார்க்க கூடாது. இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையில கொண்டு விட்டீங்கனாலும் அர்த்தம். ஏன்னா உயிரோடு இருக்கும்போது அப்புக்கும் போக மாட்டோம், அப்பு டவுனு அப்புக்கும் போக மாட்டோம் இல்லைங்களா? அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? சர்வேஷு லோகேஷனா அப்பப்ப ஏதாவது விசா எடுத்து வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வருவார்னா யோசனை பண்ண முடியும்? அப்படி அல்ல. இந்த உலகத்தில் சர்வேஷ் ஏன்னா லோக்கம்ங்கிறது லோக்கியத்தை அணைய நீதி லோக்கன்னு ஒரு மீனிங் வரும். அப்ப அந்த மீனிங் போட்டீங்கன்னா எப்படி புரியுது? இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை, நரகமான சூழ்நிலை வரலாம், சொர்க்கமான சூழ்நிலை வரலாம், அப்படி புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், சில சமயம் நமக்கு என்ன எப்படி இருக்குது, சொர்க்கமா இருக்கும், சில சமயம் எப்படி இருக்குது, நரகமா இருக்கும். இது ரெண்டும் கூட பரவாயில்லைங்க, திருசிங்களை போய் மாட்டுவோம், என்ன பண்றனே தெரியாது, இங்க போலாமா அங்க போலாமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, ரெண்டு பக்கம் இல்லாம திருசங்களையும் மாட்டுவோம். சோ இந்த மாதிரி உலகத்தில் சூழ்நிலைகள் வரும்போது சர்வேசு லோகேஷு காமச்சாரக பவதி, அவன் விரும்பியதை போல் வாழ்வான், எதை பத்தியும் கவலை கிடையாது, அவன் விரும்பியதை போல் வாழ்வான். அவன் என்னத்தங்க விரும்புவான்? துக்கப்படணும்னா விரும்புவான். அப்ப அவன் விரும்புவது, எல்லா மனிதர்களும் விரும்புவது என்ன? ஆனந்தமா இருக்கணும்,
சந்தோஷமா இருக்குன்னு தான் எல்லாரும் விரும்புறோம். அப்ப என்ன சொல்லு வருது சாஸ்திரம்? சர்வேஷு லோகேஷு காமச்சாரக பவதி is having a unlimited unconditional love and happiness. That unconditional love, unconditional happiness. அவரோட ஹாப்பினஸ்க்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. இப்படி இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்குன்னு அது பேர் என்னங்க? கண்டிஷனல் ஹாப்பினஸ். அவருடைய அன்பு எப்படி? கண்டிஷனல் லவ்வும் கிடையாது, ரெண்டுமே ஆப்போசிட். இப்ப நம்மள பாத்தீங்கன்னா கண்டிஷனல் லவ், கண்டிஷனல் ஹாப்பினஸ் வச்சிருக்கோம். இந்த சூழல் இருந்தா தான் நான் ஹாப்பியா இருப்பேன், இந்த சூழ்நிலை மாறிட்டா நான் சேட் ஆயிருவேன். அதுக்கு பேர் கண்டிஷனல் ஹாப்பினஸ். இவர்கிட்ட எப்படி இருக்குது? அதுதான் லோகேஷ் போடுறாரு, சர்வேஸ் லோகேஷ்ல அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ். அவருனால மட்டும்தான் இதை அனுபவிக்க முடியும். யாரு? ஆத்மா பரபுரஸ்தாத்து, ஆத்மா பశ్చాத், ஆத்மா தட்சிணத்தக, ஆத்மா உத்தரத்தக அப்படின்னு யாருக்கு தெரியுதோ, ஆத்ம கிரீடக ஆத்ம ரதிகி, அவருனால மட்டும்தான் அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ், அன்கண்டிஷனல் லவ். மத்தவங்க அத்தனை ஏத்துக்கிட்டும் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அங்க என்ன இருக்கும்? கண்டிஷனல் லவ், கண்டிஷனல் ஹாப்பினஸ். இவங்களை ஒருத்தர் விரும்புறேன் அப்படின்னா இந்த கண்டிஷனுக்குலாம் உட்பட்டாங்கன்னா எனக்கு அவங்களை பிடிக்கும், இல்லையா எனக்கு பிடிக்காது. நான் சொல்றதை கேட்கறதுல பிடிக்காது. அப்படி அதுக்கு பேர் கண்டிஷனல் லவ். கண்டிஷனல் ஹாப்பினஸ்ங்கிறது இந்த சூழல் இருந்து இதுதான் நான் சந்தோஷமா இருக்கேன், இந்த சூழலை மாறிட்டா நான் துக்கத்துக்கு போயிருவேன். இது கண்டிஷன். இது ரெண்டும் இல்லைங்கிற அதான் சர்வேஷு லோகேஷு. ஏன்னா லோகேஷ் நம்ம என்ன நினைக்கக்கூடாது, மேல பூகு போகா சுவகா அதெல்லாம் போயிட்டு வருவார். அவரு தினம் காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள ஒரு பூகு இன்னைக்கு போயிட்டு இருந்தேன், போகாத்துக்காக போக முடியும்? அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இது எதை சொல்ல வராரு? வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இருக்கிற ஜீவ முக்தியை விளக்குறார். அவன் ஜீவன் முக்தனாக வாழ்கிறான். அவன் தான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம் என்ன? அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ் 24/7. அவன் தான் ஜீவன் முக்தன். அதத்தான் அவர் சொல்றாரு சர்வேசு. ஆனா அவனுக்கு பாருங்க சூழ்நிலை மாறும். இப்ப ஞானினா சூழ்நிலை மாறாதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. அவங்களுக்கும் அஞ்ஞானியை போல சூழ்நிலைகள் எப்படி வரும்? சில சமயம் நரகம் வரும், சில சமயம் சொர்க்கம் வரும், சில சமயம் திரிசங்கு வரும், சில சமயம் ஒண்ணும் இல்லாம பாதாளத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். லைஃப்ல பரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அவருடைய ஹாப்பினஸ் அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ், அன்கண்டிஷனல். அதான் சொன்னார். சர்வேஸ் லோகேஷ் மீன்ஸ் இன் ஆல் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு அர்த்தம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனுபவங்கள் ஏற்படும் போது அவர் எப்படி இருப்பாரு? காமச்சாரக. சர் மீன்ஸ் டு மூவ். எதுலதான் போயிட்டு இருப்பாரு? சந்தோஷத்தில். காமம்னா இந்த இடத்துல சந்தோஷம். காமச்சாரக அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? விரும்பியதை போல் வாழ்கிறார். எல்லாரும் என்ன விரும்புறோம்? சந்தோஷமா இருக்கும், வாழ்றாங்க, அவ்வளவுதான். அடுத்தது அதோட நீ தண்டம் கூட போட்டுக்கலாம். பவத்தியோட ஒரு தண்டம் போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா ஒரே பெருசா கடைசியில தான் தண்டம் வருது, நீங்க இந்த இடத்துல குட்டி தண்டம் போட்டுக்கணும். யக அந்நியத்த அதக அப்படின்னா யாரு? கம்ப்ளீட்டா இதுக்கு மாறுபட்டவன். ஆத்ம கிரீடக ஆத்ம ரதிகி சர்வ லோகேஷு காமச்சாரக பவத்தின்னு ஒருத்த பார்த்தோம் இல்லையா? இதுக்கு அந்நியனாரு? மாறுபட்டவன். பொழப்பு எப்படி இருக்கும்? அழகா சாஸ்திரம் சொல்லுது. அத்தகைய அந்நியத்த அதக அந்நியதாத்தக. மத்தவங்கள எப்படி இருப்பாங்க? விதுகு அவ்வாவிதுகுனா இதற்கு வேறாக அறியப்படுபவன். அந்நியதாத்தக விதுகுன்னு சேர்த்துக்கணும். விதுகு தனியை பிரிக்க கூடாது. இவ்வாறு இதற்கு இப்ப நான் சொன்னதிலிருந்து வேறாக அறிபவன் என்ன? அவன் என்ன அறிகிறான்? முன்னால் இருக்கிறது சேரு, பின்னால் இருக்கிறது டீப்பாய், வடக்கு இருக்குது கதவு, தெற்கு இருக்கிறது அவன் நினைக்கிறான் எல்லாம் வெவ்வேற. மேல் இருக்கிறது ஆகாசம், கீழ் இருக்கிறது பூமி, முன்னால் இருக்கிறது ஒரு ஆளு, வடக்கு இருக்கிறது இந்த சேரு, லெஃப்ட் இருக்கிறது புஸ்தகம், பின்னால் இருக்கிறது எல்லாமே எப்படி பாக்குறவன்? வேறு வேறாக. அதை அவனால எப்படி பார்க்க முடியல?
பூமானாவோ அல்லது ஆத்மாவாகவோ அகமாகவோ சக பிரம்ம தத்துவமாக ஈஸ்வர தத்துவமாக பார்க்க அப்படி அறிய முடியாதது விதுகு. அந்நியதா விதுகு. இவங்கள எப்படி புரஷாத் பஷாத்து எல்லாம் என்னது ஆத்மா. இவங்க எப்படி வேறு வேறாக அத விதுகு அறிபவன். அவனோட நிலைமை என்ன விதுகு அந்நியராஜானஸ்தே அந்நியராஜானக தே. அழகான வேர்டு அந்நிய 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 ராஜா நக. அவனுக்கு ராஜா இன்னொருத்தன், அவன் ராஜாவா இருக்க மாட்டான். அர்த்தம் புரியுதுங்களா? யாரோ நாளும் ஆளப்பட்டு இருப்பான். அவன் சொராட்டு கிடையாது, அவன் சொராட்டு கிடையாது. அந்நியன்னு என்ன வேறொருத்தனால் ஆளப்பட்டு கொண்டே இருப்பான். எப்படி வேறொருத்தனால ஆளப்படுவர்னு என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அந்நிய ராஜானக எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க என்னை திட்டினாங்க, அவங்க திட்டினாங்க, அவங்க என்னைய அப்படி சொல்லிட்டாங்க, அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க போது அவனால் நீங்கள் ஆளப்படுகிறோ. ஸ்லேவ். மத்தவனுக்கு இவனுக்கு இன்னொருத்த ராஜாவா இருப்பான், இவனை ஆள்பவன் வேறொருவனாக இருப்பான். சொராட்டுங்கிறது தன்னைத்தானே ஆள்பவன். சொராட்டுங்கிற மீனிங். யாரு? ஞானி. அஜ்ஞானிக்கு என்னதான் பொழப்பு? எப்ப பாரு நம்ம அது சொல்லுவோம் அடிக்கடி, சாஸ்திரம் சொல்லு, உன்னுடைய சிண்டை கொண்டு யாராவது கையில கொடுத்துட வேண்டியது. அவங்க மேல இழுத்தா மேல, கீழே இழுத்தா கீழே, வடக்கு இழுத்தா வடக்க, தெற்கு இழுத்தா தெற்க. இதுதான் மற்றவர்களால். ஒரு குதிரை வண்டியில பூட்டி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குதிரை என்ன நிலைமை, ஓட்டுறவன் எப்படி இழுக்கிறானோ அது போயிட்டு ஆகும். இந்த பக்கம் வடக்கு ரைட் போனா ரைட் போகணும், கை தடுத்து லெஃப்ட் போனா லெஃப்ட் போகணும். இந்த குதிரையாடத்தை யார் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கண்ட்ரோல்ல நாம இல்லை. சொராட்டு எப்போ ஆத்ம ஞானத்தை பஸ்தாத்து ஆத்மா புரஸ்தாத்து ஆத்மா அதஸ்தாத்து ஆத்மா இதெல்லாம் தெரியாத வரைக்கும் நாம் பிறரால் ஆளப்படுவோம். ஆனா நாம என்ன சொல்றோம்? அவன் என்னை ஆண்டுட்டு இருக்கிறான்னு. உன்னுடைய நிலைமைக்கு நீ அவனால் ஆளப்படுற நிலைமை நீ உட்கார்ந்துருக்க, ஆடிட்டு இருக்கான். அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். தே அடுத்த வேர்டு தேனா அவர்கள். இந்த மாதிரி மற்றவர்களால் ஆளப்பட்டு கொண்டு இருக்கிறான் பாத்தீங்களா அஜ்ஞானி. ஷய்யலோகா. ஷயம் ஷயம்னு என்ன? பாப்பக்ஷயம் அடிக்கடி இந்த வேர்டு யூஸ் பண்ணுவோமே. ஷயம்னா அழியிறது. எந்த லோகத்துல வாழ்றாங்க? பவந்தி இருக்கிற, பவந்தினா டு பி இருக்கிறார்கள். ஷய்யலோக அழியும் உலகங்களில் வாழ்கிறார்கள். அழியும்னா என்னங்க? கஷ்டப்படுத்துற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் இந்த ஒரே பூமியில தான் வாழ்றோம். அது சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இந்த சொர்க்கம் நரகம் என்பது இறந்ததற்கு பிறகு போவதல்ல. நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உங்க வாழ்க்கையை வேதாந்தத்துக்குள்ள போட்டு உள்ள கொண்டு வந்து இருக்கிறதை உள்ளதை உள்ளபடி புரிந்து வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகமே என்னதான்? சொர்க்கம். அந்த ஞானம் இல்லாமல் எல்லாம் தப்பு தப்பா புரியும் போது இந்த உலகமே என்னதான்? நரகம். கோடி கோடிய பணம் இருக்கும், படுத்த தூக்கம் வராது, அப்ப நரகம். அதான் சொல்றாரு ஷய்யலோகா அழிகின்ற உலகங்களில் வாழ்கிறார். தேஷாம் சர்வேஷ் அவர்களுக்கு எல்லாத்துக்கும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும், தேஷாம்னா அவர்கள், சர்வேஷனா எல்லாத்துக்கும். இன்னொரு அடி அடிக்குது பாருங்க சாட்டையில, என்ன அடின்னு கேளுங்க. லோகேஷு அடுத்த இந்த உலகத்தில் அகாமச்சாரக. முதல்ல சொன்னது காமச்சாரக. ஞானி தன்னுடைய விருப்பத்தை போல் வாழ்கிறான். சந்தோஷமா இருக்க முடிவு பண்ணிட்டான், அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு வயனால முடியாது. அவர் தன்னை விருப்பத்தை போல் வாழ்றாரு. இவங்கெல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? யாரு தெரியாதவங்க? ஆத்மா புரஸ்தாத்து, ஆத்மா பஷாத்து, ஆத்மா அதஸ்தாத்து தெரியாதவங்க. அகாமச்சாரக பவதி. ஒரே ஒரு வேர்டு ஆ மட்டும்தான் ஆடாது, அதுல வருது பாருங்க ஒரு லாங் மீனிங். அகாமச்சாரக பவதி. அவர்கள் விரும்பியதை போல் வாழ முடியாது. முடியவே முடியாது. அவர்கள் விரும்பியதை போல் வாழ முடியாது. சோ நான் விரும்பியதை போல் வாழ வேண்டும் என்றால் என்ன தெரியணும்?
ஆத்மா அதஸ்தாத்து புறஸ்தாத், இவ்வளவுதான். நம்ம அதே மீனிங்கே போட்டுக்குவோம். நான் விரும்பியதை போல் என்னால வாழ முடியும்னு எல்லாரும் புலம்புறமா இல்லையா? எத்தனா புலம்பல். அதுக்கு வேற அக்குசேஷன் வேற. அதுக்கு காரணம் அவங்க, அதுக்கு காரணம் இது இது அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் விரும்பியதை போல் நான் வாழ முடியவில்லை என்றால் எனக்கு என்ன தெரியல? ஆத்மா சக அதஸ்தாத்து அகம் அதஸ்தாத்து ஆத்மா அதஸ்தாத்து சக புரஸ்தாத்து அகம் புரஸ்தாத்து ஆத்மா புரஸ்தாத்து சக பశ్చాத்து அகம் பశ్చాத்து ஆத்மா பశ్చాத்துன்னு தெரியலை. சப்ஜெக்ட் மேட்டர் அப்படியே போடுங்க, எவ்வளவு அழகா கம்ப்ளீட் ஆகுது பாரு. இது தெரியலைன்னா ஏங்க எல்லாம் தெரியுதுங்க, ஆத்மா தான் எல்லா பக்கம் இருக்குது. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. புரியறது இல்ல, அனுபவத்துக்கு சிக்கனது. இப்ப சொல்லி கொடுத்தா எல்லாம் முன்னால பின்னால எல்லாம் ஆத்மா எழுதியாச்சு, நோட்ஸ் எழுதியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ அது அனுபவத்துக்கு இருப்பது ஆத்மாங்கிற உறுதி நிச்ச புத்தியில் அந்த குழந்தைக்கு மரம்ங்கிற புத்தி போய் சாரி யானைங்கிற புத்தி போகணும், மரம்ங்கிற புத்தி வரணும் இங்க. அப்பதான் அது பயப்படாது. அப்பா லட்சம் தடவை டேய் இது வந்து மரண்டா, டேய் இது வந்து மரண்டா, தினம் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு எழுப்பிட்டு இது மரண்டா, சரி. மறுபடியும் அடுத்த நாள் காலை 5 மணிக்கு எழுப்பிட்டு டேய் இது மரண்டா, சரி. அப்புறம் அடுத்த நாள் 5 வருஷம் 10 வருஷம் அப்பா தினம் காலைல 5 மணிக்கு எழுப்பிட்டு டேய் பாருடா இது மரம். ஒரு முறை யோசனை கிடையாது. அவனுடைய புத்தியில எது போகணும்? யானைங்கிற புத்தி போனாத்தான் மரம்ங்கிற புத்தி உள்ள வரும். ஏங்க உன்னை பத்தின புத்தியில ஒண்ணு போனாத்தான் நம்ம வர முடியும். நீங்க புடிச்சு வச்சுட்டு எதுல உட்காந்துருக்கிறான்? இது யானை, இது யானை. எத்தனை தடவை 5 மணிக்கு எழுப்பி விட்டாலும் காலைல எழுந்துச்சு என்ன சொல்றது? ஐயோ நான் பாக்குறது யானைங்க வேண்டியது. அப்புறம் வந்து 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்து என்னன்னு சொல்லி வைக்கிறது? மரம். அப்பதைக்கு மண்டையை அனுப்பிட்டு அடுத்த நாள் காலை என்னங்கிறது? ஐயோ எனக்கு யானை தான் தெரியுது, எனக்கு அது கஷ்டம் இது கஷ்டம்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில கஷ்டம்னு வாயை திறந்தீங்கன்னா உங்களால வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியலீன்னா 24/7 ஆனந்தமாக இருக்க முடியலீன்னா ஒரே காரணம், மரத்தை யானையாக பார்த்து கொண்டேன்னு புரிஞ்சுக்கும். வேற யாரு காரணம் கிடையாது. ஏன்னா அப்படி இறைவன் கொடுக்க மாட்டாருங்க. இதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லுவேன். எனக்கு கஷ்டத்தை தருகிற சூழ்நிலையை கொடுக்கிறாருன்னா இறைவன் சாட்டிஸ்ஃபைடுவார். ஏய் நீ பாவம் பண்ணீங்க அணுவி எனக்கு அப்படியாங்க கொடுப்பாரு. அவர் இறைவன் அல்ல, அவர் கருணையினோட வடிவம். எத்தனை பிறவிகளை ஏன் கொடுக்கிறாரு? மாத்தி மாத்தி புல்லாய் பூடாய் எப்படியோ பாவத்தை கழிச்சிட்டு மனுஷ ஜென்மவா, இப்படி கழிச்சிட்டு மனுஷ ஜென்மத்தை வா, அப்படி கழிச்சிட்டு நீ மனுஷ ஜென்மம் எப்படியோ மனுஷ ஜென்மத்துக்கு வா, அப்புறம் வந்துட்டியா வாவா ஒரு குரு வந்து நான் கதவை தட்டுற மாதிரி எதையோ பண்ணி வைக்கிறேன் வந்து படி. அந்த படிக்கிறதுக்கு மனித சரீரத்தில் இருந்தா தான் படிக்க முடியுங்கிறதுக்காக நம்மளுடைய பாப்பத்தை ஷெயம் பண்றதுக்காகத்தான் புல்லாய் பூடாய் மரமாய் பாம்பாய் என்னென்னமோ பிறவியை கொடுத்து கழிக்க வச்சு உட்கார்ந்து மனித ஜென்மத்தை கொடுத்துட்டாரு. அப்புறம் மனித ஜென்மத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் குரு கிடைச்சிடாரா என்ன? அதுவும் கிடையாது. அப்புறம் மறுபடியும் நம்ம புண்ணியத்தை வச்சிருக்கோம். அது எல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறவரு? இதெல்லாம் அவருனால பண்றதுதான், நாமெல்லாம் எதுவும் பண்ண தெரியாது நமக்கு. ஆச்சா இவ்வளவு பண்றவர் ஏங்க நீ கஷ்டப்படுனாங்க எதையாச்சும் கொடுப்பாரு? கிடையவே கிடையாது. சோ நம்ம புத்தி எதை பாக்குறோம்? யானை 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 யானை. இதுதான் அந்த பாடல். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுதான் அந்த பாடல் எழுதியிருக்காரு தமிழ்ல. எதுல? மரத்தில் எது மறைஞ்சிருச்சாமா? யானை, யானையில் மறைந்தது ரெண்டு. அந்த பாடல் அவ்வளவு படிச்சு பாரு, விளக்கம் படிச்சு பாரு, இது அப்படியே வரும். இந்த கருத்துக்கள் அப்படியே பశ్చాத் புரஷ்டாத்துக்கு பதிலா யானை வச்சு. சரிங்களா? அடுத்தது லோகேஷு அகாச்சாரக பவதி. ஓகே, இதோட இந்த பகுதி முடியுது. பூமா வித்யானுடைய ஆக்சுவலா இது 2வது தான். பூமா வித்யானோட 3வது பகுதி. அடுத்து 26ல வந்து இப்ப நாம 25ல பூம வித்தியை பத்தி என்ன விளக்கம்? இரண்டற்ற காட்சி. 26ல எல்லாமே ஆத்மா அப்படிங்கறத 26வது மந்திரத்துல வரப்போகுது. ஒன்னொன்னு இப்ப 23ல என்ன பார்த்தோம்? எல்லையற்றது ஆனந்தம். அதான் 23ல பூம வித்யா ஸ்டார்ட் ஆச்சு. அது பூம வித்யா 1. 24வது மந்திரம் பூம வித்யா 2. பூம வித்யா 2ல நம்ம என்ன பார்த்தோம்? இறைவன் எதில் நிலை பெற்றுள்ளார், அதான் பூம வித்யா 2.
அடுத்து 25வது மந்திரம் இன்னைக்கு பார்த்தது. இதுல வந்து பூம வித்யா இரண்டற்ற காட்சி. எது? பூமா ரீப்ளேஸ்ட் பை அகம் ரீப்ளேஸ்ட் பை ஆத்மா, இரண்டற்ற காட்சி. அது மாதிரி 26 பூம வித்யா 4, பூம வித்யாருடைய 4வது மந்திரம். இதெல்லாம் வந்துங்க சாந்தோக்கிய உபனிஷத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அப்ப 4வது வந்து இங்க இருப்பது அனைத்தும் ஆத்மான என்னது? நான் இங்க இருப்பது அனைத்தும் என்னை தவிர்த்து. அந்த 26ஓட ஃபர்ஸ்ட் மந்திரத்தோட சனத்குமாரர் முடிச்சுடுவார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மந்திரம் தான். 2வது மந்திரத்துல ததேஷ ஸ்லோகான்னு ஆரம்பிக்கும். அந்த இடத்துல திருப்பி உபனிஷத்தை பேசும். சனத்குமார பேசி முடிச்சிருவார். பூம வித்யா இதோட முடியுது. அதுக்கப்புறம் உபனிஷத்தை பேச ஆரம்பிக்கும். அதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 26வது பகுதி கன்க்ளூஷன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.